கட்சியினுடைய ஸ்தாபன தினம் 1980ஆம் ஆண்டு இதே ஏப்ரல் 6ஆம் நாள் தான் ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி உருவானது. ஜனசங்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியாக மாறியது. அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு அதுல பாரதிய ஜனதா கட்சி ஏப்ரல் 6ஆம் தேதி இன்றைக்கு உருவானது. 47 ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கு 47 ஆண்டுகள். இதை நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், பாரதிய ஜனதா கட்சியுடைய வரலாற்றை சொல்வதற்காக அல்ல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னம் இருக்கிறது. இந்த தாமரை சின்னத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் எம்ஜிஆர் தொண்டர்கள் என்பதை உலகத்துக்கு ஒரு கண் உணர்த்த வேண்டும். 1972ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 10ஆம் நாள் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார். அவர் இயக்கத்தை அக்டோபர் 17ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தொடங்குகிறார். இடையிலே இருந்த அந்த 7 நாட்கள் நாடு முழுவதும் எம்ஜிஆர் மன்றங்கள், ஒவ்வொரு மன்றத்திலேயும் அவர்கள் ஏற்றிய கொடி தாமரை கொடி. எப்பொழுது 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை நாடு முழுவதும் எம்ஜிஆருடைய கொடி பறந்தது என்றால் அது தாமரை கொடி பறந்தது. ஆக இந்த தாமரை சின்னம் என்பது எம்ஜிஆரின் சின்னம், மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த நாட்டுக்கு எம்ஜிஆர் மன்றம் தந்த சின்னம், அந்த சின்னம் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில உலகத்தை ஆளுகிற சின்னமாக இருக்கிறது. பாரத தேசத்தை மட்டுமல்ல, அகில உலகத்திற்கும் இன்றைக்கு இந்தியா வழிகாட்டுகிறது என்றால், அகில உலகத்தையும் இன்றைக்கு பாரத தேசம் வழிநடத்துகிறது என்றால், பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சிந்தனை, ஆற்றல், செயல், அதனுடைய வழிபாடு, அதற்கான சின்னம் அன்றைக்கு பெறப்பட்டது என்றால், அந்த இன்றைக்கு அந்த சின்னம் தலையிலே இருந்து வெற்றி பெற்று ஆட்சி விடத்திலே எம்ஜிஆருடைய இயக்கமாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதனுடைய பொதுச் செயலாளரை எடப்பாடியாரை முதலமைச்சராக்குவதற்கும் இது உதவ வேண்டும். அதற்காக ஒவ்வொரு எம்ஜிஆர் தொண்டனும் உயிர் கொடுத்து உழைத்திட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.